இன்றைக்கி காலை டிஃபன் வந்து உப்புமாங்க, ரவை உப்புமா. ரவையை வந்து நெய் விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி, ஒரு கேரட்டு, தேங்காய் வந்து பல்லாக நறுக்கிய தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து, அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு கிண்டி உப்புமா செஞ்சாச்சு. நம்ம வந்து அவசரத்துக்கு செய்கிற ஆமாம், டிஃபன் வந்து உப்புமா தான். என்ன நம்ம கொஞ்சம் நல்லா ரவையை வாசனை வர வரைக்கும் வறுத்து செஞ்சோம்னா உப்புமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி துண்டு மாதிரி இருக்காது. பிள்ளைய வந்து கொஞ்சம் சலிப்பாமல் சாப்பிட்டுக்கிடுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வறுக்காமல் செஞ்சோம்னா ஒரு கஞ்சி துண்டு மாதிரி வரும், நல்லா இருக்காது. சட்னி எதுவும் தயார் பண்ணலைங்க, ஜீனி தான் வச்சுருக்கேன். ஜீனி தான் நல்லா மேட்ச் அப்படின்ட்டு என் மகனுக்கு பிடிக்கும், சாப்பிட்டுக்குருவான்.